வெல்கம் டு விஸ்டம் மேத் டியூஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் யார் யாருக்கு இந்த டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டாபிக் கவர் ஆகும். தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலம்ஸ் அண்ட் ஸ்ட்ரட்ஸ். ஸோ இந்த காலம்ஸ் அண்ட் ஸ்ட்ரட்ஸில் மெயினாக ரெண்டு ஃபார்முலா நமக்கு யூஸ் ஆகும். அந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சு தான் இந்த சம் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ், ரெண்டாவது ரேங்கின்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலாவை வச்சு தான் நம்ம காலம் சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இந்த காலம் சம்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு காலம் சேஃபாக எவ்வளவு லோடை கேரி பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இந்த டாப்பிக்கை நான் ஃபர்ஸ்ட் ஆயிலர்ஸ் ஃபார்முலாவோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆயிலர்ஸ் ஃபார்முலா, ஆயிலர்ஸ் வந்து பெருசாக மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் ஒன்று பண்ணாரு. அந்த மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷனோட எண்ட் சொல்யூஷனாக அவர் கொடுத்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா PE இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் EI பை L ஸ்கொயர். P அப்படின்னாலே நமக்கு தெரியும் லோட். ஏன் அதை PE அப்படின்னு சொல்றாங்கன்னா ஆயிலர்ஸ் லோட், அதனால PEன்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருக்க ஒவ்வொரு டெர்மினாலஜியும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். PE அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிலர்ஸ் லோட். பை அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். E அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டீலோட E வேல்யூ உங்களுக்கு தெரியும் 2 × 10⁵ நியூட்டன் பை mm ஸ்கொயர். ஸோ இதுதான் கொடுப்பாங்க ஈயோட வேல்யூ. வேற ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணா அதுக்கான கரஸ்பாண்டிங் E வேல்யூ கிவன் டேட்டாலேயே இருக்கும். அடுத்த ஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. எல்லா டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கும் டிஃப்ரெண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா இருக்கு. இதுல நம்ம 3 ஷேப் பார்க்க போறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். அதுக்கான ஃபார்முலாஸ் தனியா நெக்ஸ்ட் கொடுக்குறேன். L அப்படின்றது பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் லென்த். அதாவது சாதாரணமா லென்த்னு சொல்றதுக்கும் எஃபெக்டிவ் லென்த்னு சொல்றதுக்கும் there are lot of differences. வெறும் லென்த் அப்படின்னா கிவன்ல இப்ப 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்திருந்தா அதை அப்படியே எடுத்துக்கும். எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அந்த லென்த் தான் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் இதுல இருக்க ஒரு டேர்முக்கான ஃபார்முலாஸ்க்கு போறேன். ஸோ PEக்கு ஃபார்முலா இங்க இருக்கு. Eக்கு நான் வேல்யூ கொடுத்துட்டேன். நான் கொடுக்கலனாலும் கிவன்ல இருக்கும். இப்போ ஐக்கான ஃபார்முலாஸ்க்கு நான் வரேன். ஐ ஃபார்முலாஸ். ஐனா என்னன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஒரு 6 ஐ ஃபார்முலா நமக்கு தரவா தெரிஞ்சா போதும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கொயர். ஸ்கொயருக்கான ஐ ஃபார்முலா A⁴ டிவைடட் பை 12. அடுத்து ஹாலோ ஸ்கொயர். ஹாலோ ஸ்கொயருக்கான ஃபார்முலா கேபிட்டல் A⁴ மைனஸ் ஸ்மால் a⁴ டிவைடட் பை 12. ஐ வில் டெல் யூ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கொயர் அண்ட் ஹாலோ ஸ்கொயர். ஸ்கொயர்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சிங்கிள் ஸ்கொயர் இருக்கும். ஹாலோ ஸ்கொயர் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கொயர், அதை சுத்தி ஒரு பெரிய கேபிட்டல் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதனுடைய சைடு ஸ்மால் a, இதனுடைய சைடு கேபிட்டல் A, அவ்வளவுதான். ஸோ ஹாலோன்னு வர எல்லா கான்செப்ட்லையும் இது வரும். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரெக்டாங்கிளுக்கு வரும். ரெக்டாங்கிளுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா BD³ பை 12. அதே மாதிரி தான் ஒரு ரெக்டாங்கிள் BD. ஹாலோ ரெக்டாங்கிள்னா ஆல்ரெடி ஸ்கொயர்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஒரு பெரிய ரெக்டாங்கிள்குள்ள ஒரு சின்ன ரெக்டாங்கிள். இது ஒரு பெரிய ரெக்டாங்கிள், அதுக்குள்ள சின்ன ரெக்டாங்கிள். ஆப்வியஸா சைஸ் தெரியும். கேபிட்டல் B, கேபிட்டல் D, ஸ்மால் b, ஸ்மால் d. ஃபார்முலா என்ன இருக்கும்? கேபிட்டல் BD³ மைனஸ் ஸ்மால் BD³ டிவைடட் பை 12. ஸோ அடுத்த ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். சர்க்கிளுக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா π/64 கேபிட்டல் D⁴. செகண்ட் வந்து ஹாலோ சர்க்கிள். ஸோ அந்த 3 ஷேப்புக்கு பண்ண மாதிரி தான். இது ஒரே ஒரு சர்க்கிள் வித் டயா D. இப்போ அடுத்து ஹாலோ சர்க்கிள்னா ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ள ஒரு சின்ன சர்க்கிள். பெரிய சர்க்கிளோட டயா கேபிட்டல் D, சின்ன சர்க்கிளோட டயா ஸ்மால் d. ஸோ அதுக்கான ஃபார்முலா π/64 கேபிட்டல் D⁴ மைனஸ் ஸ்மால் D⁴. இதுதான் நமக்கு தேவையான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கான எல்லா ஃபார்முலாவையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது லென்த், ஐ மீன் எஃபெக்டிவ் லென்த். எஃபெக்டிவ். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் சாதா லென்த்துக்கும் எஃபெக்டிவ் லென்த்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுக்கு ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு காலம்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன எண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற டயக்ராம் பார்க்க போறோம். அப்புறம் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா
both hens are hinged. நம்மளோட வீட்டில் இருக்க கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஞ்சுடுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னா ரெண்டு சைடும் டாட் மாதிரி வச்சோம்னா அது ஹிஞ்சுடுன்னு சொல்லுவோம். both ends are hinged. இதுக்கு என்ன ஃபார்முலானா L is equal to எல்லாவே தான் இருக்கும், எந்த சேஞ்சும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றப்ப 3 மீட்டர் அப்படினே தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ both ends are fixed அப்படின்னா ஃபிக்ஸடோட ஷேப் உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தாலே ஃபிக்ஸட் கேன்டிலிவர்ல பார்த்திருப்பீங்க. ஒரு எண்ட் ஃபிக்ஸட் ஒரு எண்ட் ஃப்ரீன் போன்ல. இப்போ இங்க ரெண்டுமே ஃபிக்ஸடா இருக்கனால both ends are fixedன்னு சொல்றோம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா L is equal to L/2. கொஸ்டின்ல 3 மீட்டர்னு கொடுத்தா அது 2 ஆல டிவைட் பண்ணி 1.5 மீட்டர்னு ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அடுத்து இப்போ இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்ந்தது, அதாவது ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அதர் எண்ட் வந்து ஹிஞ்ச்டு. அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு டாட் ஒன்று வரும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து, ரெண்டாவது கேஸ்ல இருந்து ஃபிக்ஸட் ஒன்று வரும். அதுக்கு ஃபார்முலா L is equal to L/√2. இதுவும் கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். ஃபைனல் கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் எண்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கு, அதர் எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. அதுக்கான டயக்ராம் எப்படி இருக்கும்? ஒரு எண்ட் ஃபிக்ஸடா, ஃபிக்ஸட் டயக்ராம் இப்படி, ஃப்ரீனா எதுவுமே இல்லை, டாட் கீட்டு எதுவுமே இல்லை, அப்படியே கேஷுவலா இருக்கும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L is equal to 2L. கொஸ்டின்ல 2 மீட்டர்னு கொடுத்தா 2 into 2 4 மீட்டர் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் எஃபெக்டிவ் லென்த்தோட எல்லா ஃபார்முலாஸையும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அடுத்து அந்த ஆயிலர்ஸ் ஃபார்முலா நான் என்ன சொல்லியிருக்கேன்? PE is equal to pi square EI/L squareனு சொல்லியிருக்கேன். ஒரு எண்டு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபார்முலாவும் மாறும். ஹிஞ்சுக்கு பிரச்சனை இல்லை, இங்கேயும் எல்லு தான் இங்கேயும் எல்லு தான், ஸோ அதே ஃபார்முலா தான் வரும். ஆனால் இன்கேஸ் ஃபிக்ஸட் அப்படி வரப்ப both ends are fixed அதுக்கு வரப்ப பாருங்களேன், PE is equal to என்ன எனக்கு தெரியும்? pi square EI/L square தெரியும். ஆனா Lக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? L/2. so pi square EI divided by L தூக்கிட்டு நான் என்ன போட்டுக்கிறேன்? L/2 போட்டுக்கிறேன். ஆனா இங்க என்ன இருக்கு? அந்த ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கிறேன். so என்ன ஆகும்? pi square EI divided by L ஸ்கொயர் பண்ணனா L ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணனா 4. so இந்த மாதிரி ரெண்டு டினாமினேட்டர் வந்துச்சு அப்படினாலே இத மேல கொண்டு போயிடணும். so the formula is 4 pi square EI/L square. இது எந்த கேஸுக்கான ஃபார்முலா? இந்த கேஸுக்கான ஃபார்முலா. both ends are fixed அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணிக்கணும். 4 pi EI எல்லாமே கண்டுபிடிச்சிருவோம். L இங்க கண்டுபிடிக்கிற ஆன்சர் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இது இதுக்கு. சோ அதே மாதிரி we can try for this one. இன்னொரு இதுக்கும் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன கேஸ்? ஒன் எண்ட் ஃபிக்ஸட் அதர் எண்ட் ஹிஞ்ச்டு அப்படி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஆயிலர்ஸோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? PE is equal to pi square EI/L square. இப்போ L தூக்கிட்டு நம்ம என்ன போட போறோம்? L/√2. pi square EI divided by L தூக்கிட்டு L/√2 the whole square. அதே மாதிரி தான் pi square EI மேல வரும், divided by L ஸ்கொயர் பண்ணோம்னா L ஸ்கொயர், √2 ஸ்கொயர் பண்ணோம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, √2 into √2 வெறும் 2 தான். ஸோ அதை நான் இங்க சைட்ல பாக்ஸ் போட்டு எழுதுறேன். √2 into √2 is equal to 2. ஸோ அதனால இங்க 2 இது பண்றேன். இந்த மாதிரி சிம்பிள் வந்தாலே இந்த ஆரோ மார்க் போட்டு இதை மேல கொண்டு போயிடுங்க. ஸோ PE is equal to என்ன ஃபார்முலா? 2 pi square EI/L square. இது வந்து இந்த கேஸுக்கான ஃபார்முலா. அடுத்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் எண்ட் வந்து ஃபிக்ஸடா இருக்கு, அதர் எண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஸோ அந்த கேஸா இருந்தா அதுக்கான ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்றது? ஜெனரல் ஃபார்முலா தெரியும். PE is equal to pi square EI/L square. Lக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2L the whole square. so pi square EI divided by 2 ஸ்கொயர் பண்ணா 4L square. so இது நாலாவது கேஸோட ஃபார்முலா. ஆயிலர்ஸ் ஃபார்முலாவுடைய 4 எண்ட் கண்டிஷன்ஸ்னுடைய ஃபார்முலா. இப்போ இது முடிச்சிட்டோம். பிஃபோர் கோயிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், யூனிட்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிடுவோம். PE அப்படின்னா அதுக்கான யூனிட் என்னவா இருக்கும்னா லோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னாலே நியூட்டன் அல்லது கிலோ நியூட்டன் அதுல எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அடுத்து ஈக்கு வந்து கொஸ்டின்லயே கொடுத்திருப்பாங்க, அப்படி இல்லாட்டியும் நியூட்டன் பை mm ஸ்கொயர் ஆர் கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர், ரெண்டுத்துல எது கன்வீனியன்ட்டோ அந்த டேர்ம்ல நம்ம வச்சுக்கலாம். அடுத்து I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு mm⁴ அல்லது மீட்டர்⁴. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல இருக்கு சம்ல எல்லாமே அப்படின்னா m⁴, mmல இருக்குன்னா mm⁴. L அப்படினாலே லென்த் நமக்கு தெரியும் mm. ஸோ யூனிட் கண்டிப்பா ப்ராப்ளமேட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆயிலர்ஸ் பார்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we are moving to the Rankins formula. Rankins formulaல மெயின் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா PR is equal to sigma C into capital A divided by 1 plus
ஸ்மால் ஏ எல் பை ஆர் த ஹோல் ஸ்கொயர். இதான் ஃபார்முலா. once again ரிப்பீட் பண்றேன். PR equal to sigma C into capital A divided by 1 plus small a L by R the whole square. இப்போ ஒரு டேர்மும் என்னென்ன நேம் சொல்றேன். PR ஏற்கனவே நம்ம PE க்கு என்ன பார்த்தோம், ஆயிலர்ஸ் லோட். அப்போ ஆப்வியஸா உங்களுக்கே இது தெரியும், ராங்கின்ஸ் லோடு. ராங்கின்ஸோட லோடு கண்டுபிடிக்க போறோம். சிக்மா C அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈல்டு ஸ்ட்ரெஸ் அல்லது ஸ்ட்ரெஸ் சொன்னா கூட ஓகே. நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லயே படிச்சிருப்போம், ஸ்ட்ரெஸ் இஸ் டினோட்டட் பை தி சிம்பிள் சிக்மா. சோ சிக்மா சி. இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க FY. சோ क्वेश्चनல ஒரு வாட்டி சிக்மா C னு கொடுப்பாங்க. சப்போஸ் FY னு கொடுத்தாலும் அதுக்கு அர்த்தம் சிக்மா C. A அப்படினா ஏரியா, பர்టిక్యులர் ஏரியா. இப்போ அந்த காலம் வந்து ஸ்கொயர் செக்ஷன்ல இருக்குனா ஸ்கொயரோட ஏரியா, சர்க்கிள்ல இருக்குனா சர்க்கிளோட ஏரியா, ரெக்டாங்கிள்னா ரெக்டாங்கிளோட ஏரியா. 1 பிளஸ் அது தெரியும். இந்த ஸ்மால் a அப்படின்றதுக்கு பேர் என்னன்னா ராங்கின்ஸ் கான்ஸ்டன்ட். அந்த ராங்கின் என்ன பண்ணிருக்காருன்னா ஆல்ரெடி ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டா அவரே டிரைவ் பண்ணி வச்சிட்டாரு. இது will be given in given data. given dataலயே இந்த ஸ்மால் a என்ன அப்படின்றது இருக்கும். L அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா as usual effective length. எஃபெக்டிவ் லென்த்னு எழுதுறப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆயிலர்ஸ்ல என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோமோ, எல்லுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே இதுக்கும் அப்ளிகபிள். ஏன்னா ரெண்டு பேருமே எதுக்கு தான் ஃபார்முலா டிரைவ் பண்ணிருக்காங்கன்னா காலம்க்கு தான் டிரைவ் பண்ணிருக்காங்க. சோ ஆயிலர்ஸ்ல நம்ம என்னென்ன லென்த்துக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ எல்லாமே ரேங்கினுக்கும் பொருந்தும். இப்ப புதுசா ஒரு டெர்மினாலஜி இங்க வருது, ஆர். அதுக்கு பேரு என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். ஓகே, இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வரிசையா ஒரு ஃபார்முலா வரப்ப சொல்றேன். இப்போ அடுத்து ஒவ்வொன்றா போவோம். PR கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா ஃபுல்லா இருக்கு. சிக்மா C பொறுத்த வரைக்கும் क्वेश्चनலயே கொடுத்துடுவாங்க, என்ன வேல்யூ அப்படின்றத கொடுத்துடுவாங்க. சோ கமிங் டு ஏரியா, ஒரு 3 அல்லது 4 ஏரியா ஃபார்முலா தரவா தெரிஞ்சா போதும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் உங்க எல்லாருக்குமே தெரியும், A ஸ்கொயர். ரெக்டாங்கிள் உடைய ஃபார்முலா B into D. சர்க்கிள் ஓட ஃபார்முலா pi by 4 d square. Hollow rectangle capital BD minus small bd. Hollow circle pi by 4 capital D square minus small d square. இந்த 5 ஃபார்முலா முக்கியமா தெரிஞ்சிருக்கணும் ஏரியா பொறுத்த வரைக்கும். இதுல இருந்து கண்டிப்பா ஒண்ணு, இது என்ன ஷேப் அப்படின்றது கண்டிப்பா क्वेश्चनல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. क्वेश्चनல என்ன ஷேப் அப்படின்னு மென்ஷன் பண்ணலனா a column of diameter அப்படின்னு கொடுத்தாங்கனாலே புரிஞ்சுக்கலாம் சர்க்கிள். a column of size 30 mm into 40 mm அந்த மாதிரி கொடுத்தாலே ரெக்டாங்கிள். a column of side 10 mm அந்த மாதிரி கொடுத்தாலே ஸ்கொயர். சோ கண்டிப்பா ஒரு க்ளூ வேர்ட் இருக்கும், இல்லாட்டி ஷேப்பே இருக்கும். சம் போடல அதை இன்னும் டீடைலா சொல்றேன். அடுத்து A முடிச்சிட்டோம். 1 plus ஓகே. ஸ்மால் a உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிவன்ல கொடுத்துருவாங்கன்னு. L க்கு யூசுவலா 4 எஃபெக்டிவ் லென்த் ஃபார்முலா இருக்கு. ஒரு ரீவைண்ட் பண்றதுக்காக சொல்றேன். L by 2 L by root 2 2L. எண்ட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி 4L ஃபார்முலா வரும். ஆருக்கு வரேன். ஆருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஆஃப் I by A. ஒண்ணுமே கிடையாது. I வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆல்ரெடி ஆயிலர்ஸ்ல படிச்ச மாதிரி I கண்டுபிடிச்சுக்கலாம். A மேல எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ஆன்சரையும் டிவைட் பண்ணி ரூட் எடுத்தா R உடைய வேல்யூ கிடைச்சிரும். சோ இந்த ஃபார்முலாக்கு வேணுங்கிற எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து ஒவ்வொன்றுக்கு என்னென்ன யூனிட் அப்படின்றத சொல்ல போறேன். கமிங் டு யூனிட்ஸ். PR லோடுனாலே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், நியூட்டன் அல்லது கிலோ நியூட்டன். அடுத்து சிக்மா C ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்னாலே என்னது, லோடு பை ஏரியா. அப்ப கண்டிப்பா யூனிட் என்ன இருக்கும், நியூட்டன் பை mm ஸ்கொயர் ஆர் கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த சிக்மா C क्वेश्चनல இருக்கும், இல்லனாலும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து அந்த ஸ்மால் ஏன்னு ஒரு ரேங்கின்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்றாங்கல்ல, அதுக்கு யூனிட் கிடையாது, நோ யூனிட். L R ரெண்டுத்துக்குமே யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா mm தான். ஆருக்கு எப்படி யூனிட் mm வந்துச்சு, ஆருக்கு யூனிட் how mm, அதை நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். R is equal to root of I by A. I யோட யூனிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், mm power 4 divided by ஏரியாவோட யூனிட் என்னன்னு தெரியும், mm ஸ்கொயர். இங்க 2 mm இருக்கு, இங்க 4 mm இருக்கு. இந்த 2 mm இந்த 4 mm அடிச்சுட்டு 2 mm ஆக்கிடலாமா? சோ அப்ப என்ன இருக்கும், ரூட் ஆஃப் mm ஸ்கொயர். நம்ம மேக்ஸ் படி தெரியும், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். சோ அப்ப பாக்கி என்ன இருக்கு, R is equal to mm. அப்படிதான் R ஓட யூனிட் mm னு வந்துச்சு. சில பேருக்கு டவுட் இருக்கும், அதுக்காக இந்த பார்ட் போட்டு காமிச்சிருக்கேன். சோ இது
ஃபைனலாக இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஃபார்முலா முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஸ்டின்ல ஸ்பெசிஃபிக்காக கால்குலேட் த சேஃப் லோடு அப்படின்ற அந்த வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஃப் லோடு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சேஃப் லோடு இஸ் ஈக்குவல் டு PE or by FOS or safe load PR by FOS. இது என்ன அப்படின்னா வெறுமன லோடு அப்படி பை யூசிங் ஆயிலர்ஸ் ஃபார்முலானா இதோட நிப்பாட்டிக்கலாம் PE ஓட. வெறுமன லோடு பை ரேங்கின்ஸ் அப்படின்னா PR ஓட நிப்பாட்டிக்கலாம். அவங்க கொஸ்டின்ல தெளிவாம் கால்குலேட் த சேஃப் லோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன மெத்தட்னு கொடுத்துருப்பாங்க. ஆயிலர்ஸ் மெத்தடா ரேங்கின்ஸ் மெத்தடான்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆயிலர்ஸ் மெத்தட்ல PE கண்டுபிடிச்சிட்டு கொஸ்டின்ல ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கும். ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3, 4 அந்த மாதிரி ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொஸ்டின்லேயே கிவன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா சேஃப் லோடு கிடைச்சிரும். ஸோ காலம்ல இன்னைக்கு நம்ம பார்த்ததை நான் குவிக்காக ஒரு கிளான்ஸ் போகிறேன். என்னன்னா 2 மெயின் ஃபார்முலா ஆயிலர்ஸ் ரேங்கின்ஸ். ஆயிலர்ஸ் ஃபார்முலாவை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், ரேங்கின்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், சேஃப் லோடு எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்த வீடியோவில் ஒரு சம் எடுத்து எப்படி ஆயிலர்ஸை வச்சு சேஃப் லோட் கண்டுபிடிக்கிறது, ரேங்கின்ஸை வச்சு எப்படி சேஃப் லோட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோஸ் போட்டோன்னா உடனே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும்.